ஜனவரி 5, 2025. விடியற் காலையில் எங்கடா இவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறானேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இளையனார்வேலூர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு தாங்க. சரி, நீங்கள் சஷ்டியாக இருக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து ஒரு குழியில் போட்டுட்டு புதுசாக வாங்கின இன்ஸ்டா 360 வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு சென்னையை விட்டு. இப்போ இந்த இளையனார்வேலூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா வாலாஜாபாத்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி போனீங்கன்னா படப்பை உலகடம்லாம் தாண்டி வாலாஜாபாத் என்ட்ரானீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனுக்கு வந்து சேருவீங்க. இந்த ஜங்ஷனில் ரைட்டில் போனால் காஞ்சிபுரம், லெஃப்ட்டில் போனால் செங்கல்பட்டு. ஆனால் நம்ம போக வேண்டிய நேரம் இதுதாங்க. பாலாத்தங்கரையை தாண்டி அப்படியே வந்தீங்களான்னா செய்யாறின் வடக்கு கரையில் இருக்கிறது தாங்க இளையனார்வேலூர். இது வாலாஜாபாத்தில் இருக்கிற தரப்பாலம். பாலத்தோட இந்த கரையும் அந்த கரையும் இணைக்கிற ஒரு பாலம். பாலாறு இந்த இடத்துல ரொம்ப அகலமான ஒரு ஆறாக ஓடுது. பாலாறு கிழக்கே இன்னும் சில கிலோமீட்டர் தூரம் பயணித்ததுக்கப்புறம் செய்யாறு கூட சேருது. அதே இடத்துல வேகவதின்ற இன்னொரு ஆறு வந்து சேரும். அந்த இடத்துக்கு பேர் தான் திருமக்கூடல். இன்ஸ்டா 360 டனி பிளானட் எஃபெக்ட் போட்டு பார்க்கலான்னு சும்மா ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா தான் வந்திருக்கு. ரொம்ப அழகான ரம்மியமான செய்யாற்றின் கரையில் இருக்கும் இளையனார்வேலூர் ஒரு சிறிய கிராமம். இதுதாங்க ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில். உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு மிகப்பெரிய வேல். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்த இந்த கோவில். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, காஷ்யப முனிவர் வந்து செய்யாற்றின் கரையோரம் உலக நன்மைக்காக ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் மாகரன் அப்புறம் மலையன் அப்படிங்கிற 2 அரக்கர்கள் அவரோட ஹோமத்துக்கு மிக பெரும் தடையாக இருந்து தொந்தரவு செய்து வந்தனர். அந்த 2 அரக்கர்களின் தொந்தரவிலிருந்து விடுபட ஈஸ்வரன் கடம்பரநாதரையும் அம்பாள் ஆவுடை நாயகியும் நோக்கி கஷ்யப முனிவர் தவம் பண்ணார். கஷ்யப முனிவரின் தவத்தை ஏற்ற அம்பாளும் ஈஸ்வரனும் முருகப்பெருமானை கஷ்யப முனிவருக்கு உதவியாக இருக்கும்படி அனுப்பிச்சு அந்த 2 அரக்கர்களையும் அழிக்க கட்டளையிட்டனர். முருகரும் அந்த 2 பேர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு மேற்கொண்டு தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய வேலை இந்த ஊரில் நிலைநாட்டுறார். உள்ளே இருக்கிற மூலவரான முருகர் பிரதட்சணம் பண்ணி வரும்போது கல்லாலான வேலாயுத பிரசன்னதி உண்டு. வேலுக்குன்னு தனியாக சிலை இருக்கிற ஒரே கோவில் இதுவாக தான் இருக்கும். அருணகிரிநாதரும் இந்த கோவில் முருகனை பற்றி தன்னோட திருப்புகழ் பாடல்களில் பாடியுள்ளார். பாலசுப்ரமணிய சுவாமியின் வேல் இருக்கும் ஊர் இளையனார்வேலூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மூலவரான ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியின் சிலை வந்து 5.5 அடியில் ரொம்ப அழகாக இருக்குது. திருப்திகரமான தரிசனத்திற்கு பிறகு வீட்டை நோக்கி கிளம்பியாச்சு. தரிசனம் முடித்தாச்சு. அடுத்து என்ன? பிரேக்ஃபாஸ்ட் தான். படப்பை தாண்டி வந்தால் A2B ஒன்று இருக்குது. அங்கே வந்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. இந்த பயணம் இத்துடன் இனிமேல் நிறைவுற்றது. நன்றி.